சேரன் வந்து அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சியடைய, "நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாங்க. நீங்க தான் தனி குடித்தனுக்கு சம்மதிச்சீங்க. அதனால தான் நாங்க வந்து இத பத்தி பேசினோம். மத்தபடியெல்லாம் வந்து ஒண்ணா இருக்கிற விருப்பம் எனக்கு இப்பவும் இல்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சியடையிற, "சாரிங்க. என்ன மன்னிச்சுடுங்க. உண்மையிலேயே இந்த விஷயம் எதுவுமே என் தம்பிங்க எனக்கு சொல்லவே சொல்லல." "என்னங்க சொல்றீங்க? எங்க வீட்லேருந்து உங்க வீட்டுக்கு பேச வந்தாங்களே, அப்ப கூட உங்களுக்கு தெரியாதா?" அப்ப கூட அத பத்தி எதுவுமே யாரும் பேசலங்க. அதனால எனக்கு தெரியாதுங்க. என்ன மன்னிச்சுடுங்க. எனக்கு இதில துளி கூட விருப்பம் கிடையாது. என் தம்பிங்கள விட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. அன்னைக்கு நான் சொன்னது தாங்க இன்னைக்கும் அப்படின்றாரு. அத கேட்டு அந்த லேடி வந்து அதிர்ச்சி அடையிறாங்க. உடனே வந்து என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? உண்மையிலேயே இந்த விஷயம் எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் என் தம்பிங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாங்க. தயவுசெய்து என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு கிளம்புறாரு. அப்படியே நிக்கிறாங்க அந்த அந்த பொண்ணு. அடுத்து வந்து எங்க வீட்டுக்கு வர சேரன் வந்து பயங்கரமா மனசு கஷ்டத்தோட வீட்டுக்கு வராரு. எல்லாருமே வந்து அமைதியா இருக்காங்க. "என்னண்ணே எது சோகமா இருக்க?" அப்படி சொல்லிட்டு எல்லாம் கேட்க, "ஒண்ணும் இல்லடா" அப்படின்றாங்க. "ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சியா, "என்னண்ணா என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "ஏன்டா என்ன விட்டு குடுத்துட்டீங்க?" அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சியா பாரு, "அண்ணே அது வந்துண்ணே எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. அந்த பொண்ணு என்கிட்ட எல்லாமே சொல்லிடுச்சுடா. ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? உங்கள விட்டு ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமாடா? அதுக்கு தான் நான் இருக்கேன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? என் சந்தோஷம் என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? தனியா போயிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றதா என் சந்தோஷம் இல்லையா? உங்களெல்லாம் விட்டுட்டு நான் இருந்துருவேன். அதுதானே நீங்க நெனச்சீங்க?" "அண்ணே இல்லண்ணே, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்போது நாங்க எப்படிண்ணே? இங்க பாருங்கடா, என் சந்தோஷமே நீங்க தான்டா. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்கடா" அப்படின்னு அழறாரு. எல்லாரும் ஓடி வந்து அண்ணன் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நிலாக்கு அப்படியே வந்து ஒண்ணும் புரியாம அப்படியே நிக்கிறாங்க. சேரன் வந்து, "நிலா நீ கூட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியேம்மா" அப்படின்னோனே, அது வந்துண்ணே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுன்றதுக்காக தான். இங்க பாரும்மா, உனக்கும் சரி எல்லாருக்குமே நான் சொல்றேன். என் வாழ்க்கை, என் சந்தோஷம் எல்லாமே என் தம்பிங்க தான். இந்த வீடு தான். இதுதான் எனக்கு சந்தோஷம். வேற புது சந்தோஷம் எனக்கு தேவையில்லம்மா. அப்படிப்பட்ட சந்தோஷத்துல நான் எப்படிம்மா நிம்மதியா இருப்பேன்னு நீங்கலாம் நெனைக்கிறீங்க? நான் நிம்மதியாவே இருக்க மாட்டேன். ஒரு வேளை இந்த கல்யாணம் நடந்தா கூட என் வாழ்க்கையில நிம்மதி இருக்காதும்மா. நான் நிம்மதி இல்லாம வாழணும்னு நீங்கலாம் நெனைக்கிறீங்களாடா? அப்படின்னோனே அதிர்ச்சியா பார்க்குறாங்க அவங்க தம்பிங்கலாம். "அண்ணன்" அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து வந்து கட்டிக்கிறாரு. நம்ம வந்து ம பல்லவன். அப்படியே பல்லவன அரவணைச்சு, "டேய் அதனால தான் நீ உம்முன்னு இருந்தியாடா? அண்ணன் உன்ன போயிடுவேன்னு நெனச்சியாடா? எப்புட்றா போவேன்? உன்ன விட்டுட்டு அண்ணன எப்புட்றா போவேன்? நீ சொல்றா? என்ன விட்டு நீ இருப்பியா? நீ வேணா என் அண்ணனா நெனச்சிருக்கலாம். ஆனா நான் என் புள்ளையா தானடா உன்ன பார்க்குறேன்" அப்படின்னோனே, "அண்ணன் சாரிண்ணே" அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. எல்லாருமே வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க. "அண்ணே நீ உணர்ச்சி வசத்துல ஒரு முடிவு எடுத்திருக்க அண்ணே. இது வேணாம் அண்ணே. உன் வாழ்க்கையில ஒரு கல்யாண காட்சி நடக்க வேணாமாண்ணே! நீயும் நல்லா இருக்க வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதே மாரி வந்து சோழன், சேரன், பாண்டியன் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்டு, "இங்க பாருங்கடா, உங்கள ஒதுக்கி வச்சு ஒரு சந்தோஷம் எனக்கு வருதுன்னா, அந்த சந்தோஷம் எனக்கு சந்தோஷமே இல்லடா. தயவு செய்து புரிஞ்சுக்கங்கடா" அப்படின்னோனே, "இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்கடா. உங்கள கையெடுத்து கும்பிட்றேன்டாண்ணே." "அண்ணே அண்ணே அப்படிலாம் பேசாதண்ணே. இப்ப என்னண்ணே, இந்த சம்மந்தம் வேணாம் உனக்கு அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன் விடுண்ணே" அப்படி சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. அத கேட்டுட்டு வந்து அமைதியா போயிறாரு சேரன். "என்ன அண்ணன் இப்படி பண்ணிச்சு, வேற வழி இல்ல. அவங்க கிட்ட சொல்லி தான் ஆவணும். இப்ப யார் சொல்றது? நிலா வந்து நானே சொல்றேன்" அப்படி சொல்றாங்க. உடனே வந்து நிலா கால் பண்றாங்க. "இங்க வந்து இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்பதான் என் பொண்ணு சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அவங்க பொண்ணு எல்லாத்தையும் அவங்க வீட்ல சொல்லிட்டாளாம். இதுக்கப்புறம் அந்த சம்மந்தம் நடக்காது" அப்படி சொல்லிட்டு நிலா சொன்னோனே எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து, "என்னம்மா நான் கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன் பார்த்தல்ல. எல்லாம் வந்து சீக்கிரமாவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்றாரு. அத கேட்டு சம்மந்தமே நடக்காதாம். இதில இவர் கரெக்ட் டைம் வந்தது தான் ரொம்ப முக்கியமாம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பல்லவன். சரி அப்படின்னோனே எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு